அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடு. அடப்பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காத. எப்பாத போனாலும் இன்பத்தை தள்ளாத. சோறுண்டு சுகமுன்று மது ஒன்று மாது ஒன்று மனம் ஒன்று என்றாலே சொர்க்கத்தில் இடம் ஒன்று. என்னடா அவன் சம்மந்தமே இல்லாமல் இந்த டைலாக் பேசுகிறானே பார்க்குறீங்களா? நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஒரு தலைவர் டைலாக்கோட ஸ்டார்ட் பண்ணலாமே தான் இந்த எபிசோட. ஒரு சின்ன ஐடியா தான். ஸோ இந்த டைலாக்குக்கும் இந்த எபிசோடுக்கும் இந்த வீடியோவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த எபிசோடில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, என் 10th லைஃப் எங்கே ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது, எங்கே எப்படி முடிஞ்சதுன்னு சொல்லிட்டுனா வாங்க இந்த எபிசோட்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பரத் லைஃப் ஆஃப் ட்ராவல் 3689. ஒரு பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு டே 10th ஸ்கூலுக்குள்ளே என்ட்ராகிறோம். அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலு. பல ஆசைகள், பல கனவுகள், பல லட்சியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் இந்த ஸ்கூல்லையாச்சும் படித்து பாஸ் ஆகிடணும்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான மைண்ட் செட்டோட ஸ்கூலுக்குள்ளே என்ட்ராகிறேன். என்ட்ராகும்போது பார்த்திங்கன்னா எங்களோட யூனிஃபார்ம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் பேண்ட்டு, ப்ளூ கலர் செக்டு ஷர்ட்டு. அப்போது அன்றைக்கி இருக்கிற தேதிக்கு பார்த்திங்கன்னா ட்ரெண்டு பார்த்திங்கன்னா பெல் பாட்டம் பேண்ட்டு, கீழே ஜிப்பு வச்சுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு பழைய ஸ்கூலில் அந்த மாதிரினா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்போவே நம்மளுக்கு நம்ம இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன ஆசை இருக்கும்ல எல்லாருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஆசைலாம் ஃபஸ்ட்டு டேவே இந்த ஸ்கூலில் ஃபுல்ஃபில் ஆச்சு. ஸோ நம்ம ப்ளூ கலர் பேண்ட்டில் பார்த்திங்கன்னா பெல் பாட்டம் பேண்ட் போட்டுக்கிட்டு கீழே ஒரு ஜிப் மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரா வரோம். என்ட்ராகிட்டு அப்படியே நம்ம செக்ஷனை தேடிட்டுருக்கோம் 10th A. நம்ம ஒரு வழியாக இப்போ 10th Aவை கண்டுபிடிச்சிட்டு கிளாஸ்க்குள்ளே என்ட்ரா ஆகலான்னு சொல்லிட்டு என்ட்ரா ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரே சத்தம், அரட்டை, ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ நம்ம அப்படியே உள்ளே என்ட்ரா வரும். நம்மள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்படியே கிளாஸ் ரூம் சைலண்ட் ஆகுது. இப்போ சைலண்ட் ஆனதும் ஏன்னா ஆல்ரெடி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி பார்த்திங்கன்னா 1 month ஆயிடுச்சு. யாரா நியூ ஜாயினின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. நம்ம அப்படியே பாய்ஸ் டேபிள் கிட்டே போகிறோம். போயிட்டு அப்படியே போயிட்டுருக்க சொல்ல ஃபஸ்ட்டு பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இடம் கொடுக்குறாங்க. நம்மளை பார்த்தோன்னா ஏதோ படிக்கிற பையன் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இடம் கொடுக்குறாங்க. நம்ம அப்படியே பார்க்குறவங்கள பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெண்டில் கொஞ்சம் வாக் பண்ணுறோம். வாக் பண்ணி நம்மளாம் தெரியல, நம்ம ஒரு கேஸு நம்மளே ஃபஸ்ட்டு பெஞ்சுனால் நம்மளுக்கு செட் ஆகுதுன்னு நம்மளுக்கே தெரியும். அப்படியே சொல்லிட்டு லாஸ்ட் பெஞ்சுக்கிட்ட போயிட்டு நிற்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சந்தோஷ்னு ஒரு பையன், அந்த பக்கம் விஜயகுமார்னு சொல்லிட்டு ஒரு பையன். 2 பேரும் சொல்கிறாங்க, தலைனா இந்த பக்கம் உட்காரு, தளபதினா அந்த பக்கம் உட்காருன்னு சொல்லிட்டு. நம்ம அப்படியே பார்க்குறோம், யோசிக்கிறோம், என்னடா அது ஃபஸ்ட்டு நாள் ஸ்கூலுக்குள்ளே வரும், இவங்க அவங்க இப்போ எப்படியாச்சும் படித்து பாஸ் ஆகிடலான்னு பார்த்தா தளபதியான்னு சொல்லி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்கோம். டக்குன்னு அங்கேருந்து ஒரு வாய்ஸு, தலைனா இந்த பக்கம் உட்காருப்பா, தளபதினா அந்த பக்கம் உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி எப்பவும் சரி தலை ஃபேன் தான். நம்ம அப்படியே சந்தோஷ் பக்கத்தில் போயிட்டு உக்காடுறோம். உக்காந்ததும் விஜயகுமார் நம்மளை பார்க்குறான். பார்த்துட்டு சரி ஓகே அவன் தலை ஃபேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்துட்டு அப்படியே நம்ம போயிட்டு சந்தோஷ் பக்கத்தில் போய் உக்காடுறோம். அப்படியே ஒரு வழியாக உட்காடுறோம். உட்காந்ததுக்கப்புறம் மிஸ்ஸு வராங்க, சொல்லித்தராங்க, கிளாஸ்லாம் நல்லா போகுது. அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பேசுகிறோம், நம்மளோட பாஸ்ட்டை பற்றி சொல்கிறவங்க கிட்ட இது மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ இதுக்கு முன்னாடி. ஸோ அங்கே இருக்கிற பிரின்ஸிபல் இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம எப்படியாச்சும் இங்கே பாஸ் ஆகணும், 10th பாஸ் ஆகி அவங்கக்கிட்ட போயிட்டு நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லணும் ப்ரோ. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கேன். சரி ஓகே பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிகிட்ருக்காங்க. அப்படியே அந்த டே அன்றைக்கி முடிய போகுது. அப்போ சந்தோஷ் என்கிட்ட கேட்குறான், நாளைக்கு என்ன பிளான் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட, என்ன ப்ரோ இன்றைக்கி என்ன ஃபஸ்ட் டே முடிஞ்சிட்டு நல்லபடியா, ஸோ நாளைக்கு என்ன எப்பயும் போல் ஸ்கூலுக்கு நானே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவன் சொல்கிறான் என்கிட்ட, நாளைக்கு இந்த மாதிரி நம்மலாம்
ஒரு 4-5 பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படத்துக்கு போகிறோம், நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அப்படியே யோசிக்கிறேன், ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி தான் முடிஞ்சிருக்கு, என்ன ப்ரோ நாளைக்கே வா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஆமாம் ப்ரோ, அட்டகாசம் படத்துக்கு டிக்கெட்டை வாங்கியிருக்கேன், நாளைக்கு நீங்களும் வரீங்களான்னு சொல்லி கேட்குறான். நான் அப்படியே யோசிக்கிறேன், சரி ஓகே தலைப்படம் தானே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சொல்லி எத்தனை மணிக்கு ப்ரோ படத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அவன் சொல்கிறான் காலையில் 11:30ன்னு. மை காட், நான் கேட்குறேன், நான் வந்து காலையில் 11:30 ப்ரோ ஸ்கூலுக்கு அப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவன் சொல்கிறான் மாதம் பங்க் பண்ணிட்டு தலை படத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நானும் ஃபஸ்ட்டு யோசித்தேன், அதுக்கப்புறம் சரி போகலாம் ப்ரோ, ஏன்னா இது வரைக்கும் வந்து ஃபேமிலியோட படம் போய் பார்த்துருக்கேனே தவிர ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு நான் ஒரு படம் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. ஸோ எப்படி தான் இருக்கும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் டைம் நான் வந்து பசங்க கூட காலையில் கிளம்பி எப்பயும் போல் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு வீட்டிலேருந்து அப்படியே சந்தோஷ் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம போகிறோம். காசி தேட்டரில் தலை படம் அட்டகாசம். ஃபர்ஸ்ட் டைம் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அந்த வாவ் மூமெண்ட் இருக்கும்ல, வாவ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி. படம் ரிலீஸ் ஆகி எனக்கு எப்படி பார்த்தாலும் நாங்கள் போகிற டேட்டு பார்த்திங்கன்னா ஒரு வாரம் 1.5 வாரம் ஆயிடுச்சு. பட் அந்த விசில் சத்தம் அப்படியே அந்த தேட்டரே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த ஃபஸ்ட் டைம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அனுபவிக்கிறோமா, அப்படி அந்த தேட்டரில் சத்தம் போடுறது, பட்டாசு வெடிக்கிறது, அந்த விசில் அடிக்கிறது, சும்மா காதை பொழகுது எல்லாமே. அப்படியே முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு நம்ம வீட்டுக்கிட்ட வந்து ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்கும், R6 கிரவுண்ட் சொல்லிட்டு, அந்த கிரவுண்ட்லலாம் நம்ம எல்லாருமே மீட்டிங் பண்ணுறது, கேம்ஸ் விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது, வாலிபால், பேஸ்கெட் பால் எல்லாமே விளையாடுவோம். அப்படியே பேசிட்டு அன்றைக்கி டே அப்படியே முடியுது. அடுத்த நாள் நான் ஸ்கூலுக்கு மறுபடியும் போகிறேன். மிஸ்ஸு கேட்குறாங்க என்ன லீவ் போட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அப்படியே சொல்லி சமாளித்தாச்சு. சந்தோஷம் ஒரு வழியாக சமாளித்தாச்சு. மற்றவங்களுக்குனா வந்து 2-3 பேருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்து வெளியே நிற்க வச்சிட்டாங்க. அப்போது என்கிட்ட வந்து சந்தோஷ் கேட்குறான், எப்படிடா உன்னை மட்டும் விட்டாங்க, நேற்று நான் வந்து ஜாயின் பண்ணனால விட்டாங்களாடா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறான். இல்லை ப்ரோ, இதே மாதிரி இந்த ஸ்கூல்லனா எங்கள் அத்தை வந்து தமிழ் டீச்சராக இருக்காங்க, தமிழ் மீடியம் பசங்களுக்குனா எடுப்பாங்க, இங்கே நம்மளுக்கு வந்து வேற ஒரு தமிழ் அம்மா எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவன் அப்படியே பார்த்துட்டு அப்படியே யோசிக்கிறான். யோசிச்சுட்டு என்கிட்ட கேட்குறான், உங்கள் அத்தை பேர் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவன் உடனே வந்து ஷாக் ஆகிட்டு, ஓ அப்போ ரெக்கமெண்டேஷனா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் ப்ரோ, கிட்டத்தட்ட வந்து ரெக்கமெண்டேஷன் தான், ஒன்றும் இல்லை, நம்ம கொஞ்சம் படிப்பில் ரொம்ப வீக்கு நேற்று சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம எப்படியாச்சும் பாஸ் ஆகணுன்னா வந்திருக்கோம். ஸோ எனக்கு வந்து மற்றபடி அவங்க பேர்லாம் நான் யூஸ் பண்ணினா எதுவும் பண்ணணுன்னா இல்லை, எப்படியாச்சும் அவங்க பேரை காப்பாற்றணுன்னா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா அப்படியே அந்த டே வந்து அன்றைக்கி முடியுது. நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு இந்த பேண்ட்டு போட்டு இப்படி இருக்கணும், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக பேசணும், அதுக்கப்புறம் நம்மளை பார்த்தாலே இவன் படிக்காத பையன், இவன் எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டத்தில் இவ்வளோ நல்லா அந்த ஸ்கூலில் இருந்திருக்கான். ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம இங்கே வந்து பார்க்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு வேற்றுமை இல்லை, ஒரு பிரிவினை இல்லை. அவன் இத்தனைக்கும் சந்தோஷத்தை பற்றி நான் சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, எல்லாத்துலேயும் ஒரு 70+ மார்க் எடுக்கிற பையன். பட் அவனோட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு மட்டும் இல்லை, படிப்பை தாண்டி அவன் பங்க் பண்ணிவிட்டு சினிமாவுக்கு போவான். ஸோ கேம்ஸில் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ படிப்புனா படிப்பு மட்டுமே இல்லை, நான் இந்த மாதிரி ஒரு கல்ச்சர்னால் நான் வந்து யோசித்து வச்சுருந்தேன். நம்மளை வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அங்கே வந்து நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் அது தப்பு கண்டுபிடிச்சினே இருப்பாங்க. நம்ம ஒரு பிடி பீரியட் போனால் கூட அந்த பிடி பீரியடை வந்து கடன் வாங்கிட்டு வந்து சொல்லித்தர டீச்சரை நான் பார்த்துருக்கேன். இங்கே பிடி பீரியட் இருக்குது, பிடி பீரியடில் பிடி விளையாடுவோம், படிக்கிற நேரத்தில் படிப்போம். ஸோ இங்கே எல்லாமே கரெக்டாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அதாவது அங்கே என்னென்ன விஷயம்லாம் எனக்கு வந்து மிஸ் ஆச்சோ அதெல்லாம் இங்கே வந்து எனக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு. ஸோ அப்படியே நம்ம வந்து ஒரு மாதிரி ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்கும்போது நம்ம கிளாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டாப்பர்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஸ்கூலை பற்றி சொல்லிடுறேன். ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா கோ எஜுகேஷன்.
ஸோ கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளாஸில் இருப்பாங்க. ஸோ நம்ம கிளாஸில் வந்து ஸ்கூல் டாப்பரும் அவங்க தான், கிளாஸ் டாப்பரும் அவங்க தான். அவங்க பேர் வந்து நான் வீடியோவில் வந்து சொல்லலை. அவங்க பேர் வந்து நம்ம கூப்பிடுறது வந்து அவங்கள நம்பர்னு இல்லை, கிளாஸ்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி அவங்கள நம்ம எல்லாருமே கூப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசம் தான் சொல்லி கூப்பிடுவோம். ஸோ அவங்களும் ஒரு மிகப்பெரிய தலை ரசிகைன்னு சொல்லலாம். ஸோ அவங்க நம்மளை பார்த்து அப்பப்போ சிரிப்பாங்க, நம்மளும் அவங்கள பார்த்து அப்படியே சிரிப்போம். அது ஏன் எதுக்குன்னா நம்மளுக்கு தெரியல, ஆனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே போகுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்துடுச்சு. என்னடா அதுக்குள்ளே குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்துடுச்சு, என்னடா பண்ணுறது, இப்படியே போயிட்டுருக்கு, நம்ம வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எக்ஸாம் எழுதுகிறோம். எக்ஸாம் முடியுது, லீவ் விடுறாங்க. லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் பேப்பர் கொடுக்குறாங்க. அப்படி பேப்பர் கொடுக்கும்போது மறுபடியும் நம்மளுக்கு அந்த பழைய நினைவுகள், பழைய விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஞாபகம் வர மாதிரி நம்ம ஒரு 2-3 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிறோம். ஃபெயில் ஆனதுக்கப்புறம் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்ருக்கேன், என்னடா அது எல்லாமே நல்லபடியாக போகுது, நம்மளுக்கு கடைசிக்கு படிப்பு மட்டும் வராது போலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த நாள் வந்து மிஸ்ஸுங்கன்னா வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி யாருன்னா 2 சப்ஜெக்ட்டுக்கு மேலே ஃபெயிலோ அவங்க கொஞ்சம் ஏஞ்சி நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஏஞ்சி நிற்கிறோம். மிஸ்ஸு நம்மளை கேட்குறாங்க, என்னடா டீச்சரோட பையன், டீச்சர் வந்து உங்கள் அத்தை, ஸோ எப்படிடா என்னடா இவ்வளோ சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிருக்கேன்னு சொல்லி அவங்க நம்மளை கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போய் நம்ம நிற்கிறோம். நம்ம வந்து சொல்கிறோம், நெக்ஸ்ட்டு வர டேஸில் வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் மேடம், அதுக்கான எஃபர்ட் போட்டு நான் பாஸ் ஆகும் மேடம் சொல்லி சொல்கிறோம். சரி ஓகே உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடுறாங்க. அன்றைக்கி டே அப்படியே முடியுது. நம்ம அடுத்த நாள் வந்து சந்தோஷ்கிட்ட வந்து பேசுகிறோம். சந்தோஷ்கிட்டையும் இன்னும் 2-3 பசங்கிட்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி போயிட்டுருக்கடா, குவார்ட்டர்லி எக்ஸாமில் வர 2-3 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன். அப்போ நம்மளுக்கு இந்த இங்கிலீஷு, சயின்ஸு, மேக்ஸு சுத்தமாக வர மாட்டேங்குது, இப்போ என்ன பண்ணலான்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போது சந்தோஷ் சொல்கிறான், நம்ம குரூப் ஸ்டடி பண்ணலான்டா. குரூப் ஸ்டடி பண்ணலாமேடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா அட்டகாசம் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் கற்றுக்கலாமேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம என்ன சொல்கிறோம், அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு கேட்கலாமேடா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணா ஸ்கூல் டாப்பர் ஆச்சு, அது நம்மளுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குமேடா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அவன் வந்து கலாய்க்கிறான், ஓட்டுறான். ஏய் என்னடா நாங்கள்லாம் சொல்லித்தர மாட்டோமா, என்ன நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்டனா போய் கேட்பியா, அந்த பொண்ணு ஒன்று பார்த்து சிரிக்குது, நீ அந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிற, இதை பாரு அந்த பொண்ணு சிரிக்குது, அது ஏன் சிரிக்குதுன்னு எனக்கு தெரியல, சரி நீ ஏன்டா சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன கேட்குறான். நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், டே ஒருத்தவங்க சிரித்தாங்கன்னா நம்ம திருப்பி சிரிப்போம்லடா, நம்ம என்னடா சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரி ஓகே, இப்போ என்னடா நம்மளே படிக்கணும் இல்லைண்ணா, எனக்கு பாஸ் ஆகணும்டா, அவ்வளோதான். அந்த பிரின்ஸிபல் முன்னாடி போயிட்டு நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லணும், அவ்வளோதான் என்னோடய விஷயம், மற்றபடி வேறு எதுவுமே இல்லைடா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அன்றைக்கிட்டே அப்படியே முடியுது. அடுத்த நாள் வந்து இப்போ கிளாஸ் டீச்சர் வராங்க. வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி 2 சப்ஜெக்ட்டுக்கு மேலே பாஸ் ஆனவங்களாம் வந்து நம்ம வந்து ஒரு குரூப் பிரித்து நல்லா படிக்கிற பசங்க கூட கம்பைன் பண்ணி உட்கார வச்சு சொல்லி தருவோம், அவங்கக்கிட்டனா நீங்கள் இனிமேல் வந்து ஃப்ரீ பீரியடில் வந்து கற்றுப்பீங்க, இன்னும் ஆஃப் இயர்லி எக்ஸாமில் வரப்போகிற ஆஃப் இயர்லி எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நம்ம அப்படி யோசிக்கிறோம், என்னடா அது இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு குரூப் அன்றைக்கி பிரித்து விட்றாங்க. பிரித்து விடும்போது பார்த்திங்கன்னா அந்த அட்டகாசன்ற பொண்ணு வந்து நம்ம குரூப்பில், அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த குரூப்புக்கு வந்து லீட்ரு மாதிரி, அதுக்கிட்ட நம்ம கற்றுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க மிஸ்ஸுங்க. அப்படி சந்தோஷ் என்னை பார்க்குறான், பார்த்து சிரிக்கிறான். நான் சொல்கிறேன், டே ஒன்றும் இல்லைடா, அதுவாக அமைஞ்ச மாதிரி எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான். நான் அப்படியே சொல்கிறேன், இல்லைடா வேறு ஒன்றும் இல்லைடா, அந்த பொண்ணுக்கிட்ட கற்றுக்கணும்னு எனக்கு தோணிச்சு, அந்த பொண்ணு வந்து தானாக வந்துடுச்சுடா, நம்ம என்னடா பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிடா ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கிட்டே அப்படியே முடியுது. அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன். குரூப்பாக உட்கார வச்சுருக்காங்க. நம்ம கேட்குறோம் அந்த பொண்ணுக்கிட்ட, இப்போ ஸ்கூல் டாப்பரு, கிளாஸ் டாப்பரு, எனக்கு அப்படியே கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நம்மளும் பாஸ் ஆகிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த பொண்ணு சிரிக்குது. நான் இந்த பொண்ணு நம்மளை பார்த்து சிரிச்சுனே இருக்கு, நம்ம கேட்டுடலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் கேட்டுட்டேன்.
என்னம்மா ஏம்மா என்னை பார்த்து சிரிச்சுன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அந்த பொண்ணு என்னை பார்த்து சொல்லுது, இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்குள்ளே வந்தீங்கள, வந்தப்போ உங்களை பார்த்தோன்னே நீங்கள் நல்லா படிக்கிற பையன் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் பசங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் அத்தை தமிழ் டீச்சராக இதே ஸ்கூலில் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம என்ன நினச்சோன்னா, நீங்கள் நம்மளுக்கு காம்படிஷனாக ஸ்கூல் டாப்பருக்கு வருவீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாமில் ஃபெயில் ஆனதும் நம்மளுக்கு உங்களை பார்த்தா சிரிப்பாக வந்துடுச்சு. அதனால உங்களை பார்க்கும்போது தான் நான் சிரித்தேன் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுது. நம்மளுக்கு சேம் ஆயிடுச்சு. சரி, நீங்கள் சிரிக்காமல் போங்க, என்னை எப்படியாச்சும் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நம்ம பாஸ்டெல்லாம் சொல்கிறோம், இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, போன ஸ்கூலில் நம்மளுக்கு இந்த இங்கிலீஷு, இந்த மேக்ஸு, இந்த சயின்ஸு நம்மளுக்கு வர மாட்டேங்குது. ஏதோ தமிழ்லையும் சோஷியல் சயின்ஸ்லேயும் பாஸ் ஆகிடுறோம். அதனால் எனக்கு அந்த முக்கியமாக அந்த இங்கிலீஷை மட்டும் கொஞ்சம் நல்லா சொல்லித்தாம்மா, எதுலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொஞ்சம் சொல்லித்தா, நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த பொண்ணு மறுபடியும் நம்மளை கலாய்க்குது. 10 வருஷமாக மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிச்சுட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் வரலன்னு சொல்லி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுது. நம்ம சொல்கிறோம், இல்லைம்மா, நம்ம இருக்கிற ஏரியா அந்த மாதிரி நம்மளை கூட இருக்க யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. நம்ம படித்தது என்னமோ மெட்ரிகுலேஷன் தான், அங்கே எங்கே நான் படித்தேன், அங்கே படிச்சுருந்தா நான் ஏன் இங்கே வர போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்படியே சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்களுக்கு பாஸ் ஆகிற அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. அப்படியே அன்றைக்கி அந்த டே முடியுது. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. திரும்பி பார்த்தா ஆஃப் இயர்லி எக்ஸாம் வந்துருச்சு. என்னடா அதுக்குள்ளே திருப்பி ஆஃப் இயர்லி எக்ஸாமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நம்ம திருப்பியும் எக்ஸாம் எழுதுகிறோம். எக்ஸாம் முடியுது, திருப்பி லீவுக்கு போகிறோம். லீவில் கேம்ஸ் விளாட்றோம், ஃபன் பண்ணுறோம். அப்படியே லீவ் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு திருப்பி வரோம். திருப்பி வந்தால் பேப்பர் கொடுக்குற நாள். ஐயோ, இந்த வகை எத்தனை சப்ஜெக்டில் ஃபெயில் ஆக போகிறோமோ அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு 3 சப்ஜெக்டில் பாஸ் ஆகி வச்சிட்டோம். இந்த கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்து சயின்ஸில் எப்படியோ பாஸ் ஆகிட்டோம். இந்த இங்கிலீஷும் மேக்ஸ்லேயும் ஃபெயிலு. என்னடா இது, இந்த இங்கிலீஷும் மேக்ஸும் நம்மளுக்கு வராது போல இருக்கு, என்னடா பண்ணுறது அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்ருக்கோம். அம்மா என்ன பண்ணாங்க, இப்படியே போச்சுன்னா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு டியூஷன் சேர்த்து விட்றோம் ஒன்றா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, என்னடா இது, இப்போ நம்ம ஸ்கூலுக்கு 3:30 மணிக்கு முடியுதுன்னா ஸ்கூலு, வீட்டுக்கு வரத்துக்கே 4:30 மணி 5 மணி ஆகிடும். திருப்பி 6 மணிக்கு டியூஷன் போயிட்டு திருப்பி வரத்துக்கு 8 மணி ஆகிடும். நம்ம வர அந்த காம்பவுண்டர் கிங்கு, நம்ம கேம்ஸ்லாம் விளையாடுவோமே, அந்த கேம்ஸுக்கெலாம் கொஞ்சம் பாதிப்பு வருது, என்ன பண்ணலான்னு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது இதெல்லாம் செட் ஆகுறா. ஒரு 3 மாதம் கஷ்டப்படு, ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சிச்சு, ஒரு 3-4 மாதம் கஷ்டப்பட்டுனா பாஸ் ஆகிடலாண்டா அப்படின்னு சொல்லி, சரி என்ன டியூஷன் சேர்க்க போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டால் சொல்கிறாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டேன்னா, யாரும் இல்லைடா, நம்ம ஹவுஸ் ஓனர் அப்பா சார்கிட்ட நான்டா சேர்க்க போகிறேன். இது அப்பா சார்கிட்டயா? கம்முன்னு, அவர் ரிட்டையர்டு HM, நீ வேறு அந்த ஆள் பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பான், அதெல்லாம் நம்மளால முடியாது. இல்லை, இங்கே எங்கன்னா போய் சேரணும், இங்கே போய் நான் பேசிட்டேன், நீ இன்னிலேருந்து போகிற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஒரு ரிட்டையர்டு HM, மேக்ஸ்லேயும் சயின்ஸ்லேயும் ஜீனியஸு. அவரு பசங்களோட பல்ஸு நல்லா தெரியும். நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் அவரை பற்றி. நம்ம டியூஷன் ஹோம்ஒர்க்கு, இந்த டியூஷன் டெஸ்ட்லாம் வைப்பார் அவர். அதில் நம்ம சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலாம், ஹோம்ஒர்க் எழுதலாம், ஸ்ட்ரைட்டாக பொண்ணுக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திடுவார், திட்டிடுவார், பனிஷ்மெண்ட் கொடுத்துருவார். அதுக்கு பயந்துக்கினே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்து மேக்ஸ் கற்றுக்கிட்டு அப்படியே மாடல் எக்ஸாம் மாடல் எக்ஸாம் எழுதினோம். அந்த இங்கிலீஷை தவிர எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிட்டோம் ஒரு வழியாக. ஆனால் இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் கொலாராகவே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு, டியூஷன் சார் எல்லோரும் சேர்ந்து அப்பயும் செகண்ட் மாடல் எக்ஸாம்லேயும் ஃபெயிலு, தேர்டு மாடல் எக்ஸாமு, அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாமு. இந்த சுச்சுவேஷனில் தான் எங்கள் அம்மா நெக்ஸ்ட்டு என்ன ஐடியா பண்ணாங்கன்னா, எங்கள் அக்கா இப்போ எங்கள் சித்தி வீட்டிலேருந்து கூப்பிட்டு, எங்கள் அக்கா காலேஜ் படிச்சிருந்தாங்க அப்போது, எங்கள் பெரியம்மா பொண்ணு ஷோபான்னு சொல்லிட்டு, அவங்கள கூப்பிட்டு, இதை பாருமா, இவன் இங்கிலீஷில் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படுறான், பாக்கி எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிடுறான், அவனை இங்கிலீஷ் மட்டும் சொல்லி கொடுத்து எப்படியாச்சும் பாஸ். அவங்க அதுக்கு மேலே போயிட்டு, இங்கிலீஷ் மட்டும் என்ன, தமிழை தவிர நான் எல்லா சப்ஜெக்டும் சொல்லித்தரேன், அவனை பாஸ் பண்ண வைக்கிறது மட்டும் இல்லை, நல்ல மார்க் எடுக்க வைக்கிறது என் பொறுப்புன்னு சொல்லிட்டாங்க.
என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே எப்படி இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உட்காந்து யோசிக்கும் போது அவங்க எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பேராகிராஃப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு இங்கிலீஷில் ஒரு சச்சின் டெண்டுல்கர் லெசன் வச்சுக்கோங்க. அந்த லெசன்னு நம்ம இப்போது பைகாட் பண்ணி அவங்ககிட்ட ஒப்பிக்கிறோன்னா அவங்க ஒரு வேர்டும் கேட்பாங்க. ஒரு வேர்டு தப்பாச்சுன்னா முதல்லேருந்து திருப்பி அந்த பேராகிராஃபை வந்து ஒப்பிக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னும் அது ஒரு கொஸ்டின் படித்து ஒப்பிக்கிறதுக்கே 1 hour ஆகுது. என்னடா அவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள நிறைய திட்டிருக்கேன், நிறைய வந்து கோவப்பட்டிருக்கேன், நானும் கோவப்பட்டிருக்கேன். இப்படியே போது. அன்றைக்கி புரியல ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புரியுது, இன்றைக்கி இல்லை, ரிசல்ட் வந்தப்போயே புரிஞ்சுது. ஸோ அப்படியே போகுது. ஒரு மாடல் எக்ஸாம் 3 முடியுது. அப்பயும் இங்கிலீஷில் ஃபெயில்லாம், அப்பயும் பாஸ் ஆக முடியல. அப்படியே பப்ளிக் எக்ஸாம் போகிறேன். எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு 4 சப்ஜெக்டில் கண்டிப்பாக பாஸ் ஆகிடும், இந்த இங்கிலீஷ் மட்டும் எப்படியாச்சும் படித்து பாஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிச்சுது. ஃபஸ்ட்டு தமிழ் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் போயிட்டு எழுதுகிறேன். ஐ நோ த ரிசல்ட்டுன்ற மாதிரி தோணுச்சு. ஓகே, பாஸ் ஆகிடுவோம். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ். அப்போ இந்த கண்டத்தை தப்பிச்சிட்டோன்னா எப்படியாச்சும் பாக்கி எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எழுதுகிறேன். அப்பயும் தெரில பாஸ் ஆகனா ஃபெயில் ஆகனா நம்மளுக்கு தெரில கரெக்டாக. அந்த குழப்பத்தோடையே எழுதி முடிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மேக்ஸு சொன்னால் நம்ப மாட்டீங்க, லாஸ்ட் வீடியோவிலே சொன்னேன். மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொன்னேன், அந்த பொண்ணு ஸ்கூல் டாப்பர்கிட்டையும் சொன்னது, டியூஷன் சார்கிட்டையும் சொன்னேன், எங்கள் அம்மாக்கிட்டையும் சொன்னேன். யாருமே நம்பலை. ஏன் நீங்கள் கூட நம்ப மாட்டீங்க. நான் சென்டம்க்கு 8 மார்க் கம்மி, 8 சூஸ் தப்பு, 8 சூஸ் கரெக்டாக இருந்தேன்னா நான் சென்டம். நான் என் மார்க் வந்து 92, நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். பட் ஆனால் என்னை யாருமே நம்பலை. சரின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அடுத்த நாள் வந்து சயின்ஸ் எக்ஸாமு, அதை முடிச்சுட்டு பாஸ் ஆகிடுவேன்னு தோணுச்சு. அதுக்கு அடுத்த நாள் சோஷியல் சயின்ஸு, அதையும் எழுதிட்டேன், பாஸ் ஆகிடுவேன்னு தெரியும். இங்கிலீஷ் மட்டும் பாஸ் ஆகிட்டா நான் இப்போ ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு மார்க் எடுத்துருவேன், ஒரு 300க்குள்ளே எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே யோசிச்சுட்ருக்கேன், கால்குலேட் பண்ணிகிட்ருக்கேன், காற்றுலேயே படம் வரைகிறேன். அப்படியே இப்போ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் நம்ம கண்ட்ரோலுக்கு அந்த காம்பவுண்டு கேம்ஸுனால் சும்மா இந்த கிரிக்கெட் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட்டு ஒரு மெயினான கேமு. அது தவிர வந்து நூற்றுலாங்குச்சிலேருந்து கண்ணாம்பூச்சி வரைக்கும் எல்லா கேம்ஸும் சும்மா ஜாலியாக விளையாடிட்டுருக்கோம். கடைசியாக அந்த டே வருது, ரிசல்ட்டு டே. நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படியே புரண்டு பொறுக்கிறேன். காலையில் எங்கள் அம்மா நான் கலாய்க்கிறாங்க, நாளைக்கு என்னடா பாஸ் ஆகிடுவேடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஆயிடலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம், நேராக ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தூங்கி ஏஞ்சிக்கிறோம். காலையில் இன்றைக்கி இல்லாமல் இன்றைக்கி 6 மணிக்கு ஏஞ்சிக்கிறேன். தூக்கம் வர மாட்டேங்குது. 10 மணிக்கு ரிசல்ட்டு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சீக்கிரமாக ஏஞ்சி குளிச்சுட்டு நேராக பட்டி அடிச்சிக்கிட்டு நேராக ஒரு 9-9:30 ப்ரௌசிங் சென்டர் போகிறோம். பயங்கர கூட்டம். சரி, ஓகே, நம்ம பொறுமையாக பார்க்கலாம், நம்ம ரிசல்ட்டுனா நம்மளுக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு அப்படியே ஆல் டிக்கெட் நம்பரை வந்து அங்கே இருக்கிற பர்சன்கிட்ட சொல்கிறேன். அவர் பார்த்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்து அந்த மார்க்கை பார்த்தோன்னே கண்ணில் அப்படியே தண்ணி. வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு டைம் நான் ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்கள்ல, அது எனக்கு வந்துடுச்சு. மார்க் 347 out of 500. மேக்ஸில் நான் சொன்ன மார்க் 100க்கு 92, இங்கிலீஷில் 54, 100க்கு. ஓகே, எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஆவரேஜ். அப்படியே எனக்கு அப்படியே ஸ்டன் ஆகி நான் நிற்கிறேன். கண்ணிலேருந்து தண்ணி வருது. என் பக்கத்தில் பிரசாந்த்ன்ற பையன் வந்து பாஸ் ஆகிட்டுடா 347 எப்படிடா அப்படின்னு அவன் கேட்குறான். எனக்கு பேச்சே வரமாக்கிது. அப்படியே நான் கை தாங்களா அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு உங்கள் பையன் பாஸ் ஆகிட்டாங்க, இவ்வளோ மார்க் எடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா கண்ணுலேருந்து தண்ணியாக ஊற்றுது. அம்மாம்மா ஒன்றும் இல்லை டென்ஷன் ஆகாது, எனக்கே தெரில, நான் சரியாக பாடுறான்னு சொல்லி சொன்னேன். அவன் சரியாக பார்த்தான், என் நம்பர் தான், என் பேர்லாம் வந்திருக்கு, பாஸ் ஆகிட்டம்மா, நம்ம போகிறோம்மா ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் வேணாம், அவங்க சொன்னாங்க, அதுக்கு நம்ம ஒன்று பண்ணோம், அது அன்றைக்கே முடிஞ்சிச்சு, நம்ம அங்கே போயிட்டுனா அவங்ககிட்டனா ஒன்றும் சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கி சும்மா எங்கள் அம்மா இந்த சந்தோஷத்துக்கு அப்படியே அந்த காம்பவுண்டில் இருக்கவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு சாப்பாடு போட்டு விருந்து மாதிரி வச்சு சும்மா புடலாக செஞ்சாங்க. அன்றைக்கி என் மேலே நம்பிக்கை வந்துட்டுனா
அதுக்கப்புறம் என்ன எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க. எதுவுமே பாஸ் ஆயிடுவியா அதெல்லாம் இங்கே பார்த்துப்படா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த நம்பிக்கை நான் இந்த வீடியோ நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இவ்வளோ தூரத்துக்கு ஃபுல்லாக எஃபர்ட் போடுங்க. இப்போன்னு இல்லை, எப்போவுமே ஒரு விஷயத்த நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, மனப்பூர்வமாக நினைக்கிறீங்கன்னா, அந்த விஷயத்துக்கு நீங்கள் எஃபர்ட் போடுங்க. அது இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு, இல்லை நாளை கழிச்சு, இல்லை அடுத்த வருஷம், இல்லை அடுத்த ஜென்மத்தேச்சும் உங்களுக்கு அது கிடைக்கும். எஃபர்ட் நெவர் ஃபெயில்ஸ். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஸோ எஃபர்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அதுக்கான பலன் இருக்கும். இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காச்சும் ஒரு நாள் இருக்கும். ஸோ ஒரு விஷயத்த மனசில் உறுதியாக ஒரு விஷயத்த நினச்சிக்கோங்க. அதுக்கு அந்த விஷயத்துக்கு நீங்கள் போராடுங்க. அது என்ன விஷயமா வேணால் இருக்கட்டும். ஸோ அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ நான் இப்போ இங்கே முடிக்கிறேன். கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என் 10th லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. நாளைக்கு இல்லை, ஸோ இந்த மாதத்தில் இன்னொரு வீடியோ கூட வரும் தீபாவளிக்கு. ஸோ அந்த வீடியோவில் என் 11th and 12th லைஃப்பை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நான் இப்போ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ்.